வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து 24த்தோட ட்ரேடிங் அனாலிசிஸ் தான். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதோட 3 இண்டிசஸோட ட்ரேடிங் அனாலிசிஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே இந்த ட்ரேடிங் அனாலிசிஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் பண்ணுவோன்றது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். என்னோட வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் 30 மினிட்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. 24th என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றத கவனிப்போம். நான் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு ஒரு நேத்தியோட மார்க்கெட் ப்ரொஃபைல் லெவலில் சொல்லியிருப்பேன். இது ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் அப்படின்னு. இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு மேலே அக்செப்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் சேம் இந்த டேவோட லோவை கிளியர் பண்ணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் இன்னைக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆனது என்னவோ ஒரு செகண்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது என்னவோ ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது ஒரு ரெஸ்பான்சிவ் பையர் பட் அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஓப்பன் ஆனது. அங்கே ஓப்பன் ஆனவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்து டி பீரியடும் பக்கத்தில், அதாவது ஹையை பிரேக் பண்ணி போகலான்னு பார்த்தாங்க, முடியல. ஸோ அகெயின் ஒரு பெரிய ஃபால். இந்த ஒரு பெரிய ஃபால் இன்னைக்கு பட்ஜெட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் இந்த ஒரு பெரிய ஃபாலை வந்து எல்லாரும் அதாவது இந்த செல்லர்ஸ் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே அந்த ஃபால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகலை. ஏன்னா இவங்கெல்லாம் அக்ரெசிவாக பெருசான லாங் டேர்ம் செல்லர்ஸோ இல்லை பெரிய செல்லர்ஸ் இன்னும் என்ட்ரி ஆகலை மார்க்கெட்டில். அதை தான் இது மீன் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுமே கூட இந்த ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ வரைக்கும் கீழே தான் சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு செகண்டு, ப்ரீவியஸ் டே வேல்யூ கீழே தான் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம் பை பண்ணக்கூடாதுன்றது. ஐபி ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் ஏரியா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கீழே தான் கொடுத்துருக்கு ப்ரீவியஸ் டே வேல்யூ கீழே. ஸோ இன்னைக்கு நாம் பை பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு புரிதல் தான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, உங்களோட இண்டிகேட்டர் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்துருந்தால் இந்த இடத்த நீங்கள் இதை அவாய்ட் பண்ணியிருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை ட்ரேடு பண்ணாமல் இருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா நல்ல ட்ரேடை மட்டும், குவாலிட்டியான ட்ரேடை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ட்ரேட்ஸுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் முடிக்கலாம். நீங்கள் லாஸ் பண்ணாலுமே ஏன் பண்ணுனீங்கன்ற ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அதை தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஓகே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செகண்ட், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு அக்ரெசிவ் செல் பண்ணியிருந்தாங்களுமே அவங்களால அங்கே ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இன்னும் அக்ரெசிவ் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வரலன்றது தான் இது மீன் பண்ணுது. பட் உடனே அந்த பேனிக்கில் எல்லாம் அகெயின் பை பண்ணி மேலேயே வந்து முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. இன்னைக்கு ஃபார்ம் ஆனதுமே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஃபார்ம் ஆனதுமே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல். பி ஷேப் ப்ரொஃபைல் இந்த இடத்த ஒரு பெரிய எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸஸை நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். இந்த எக்ஸஸ்க்கான அடுத்த டார்கெட் எது அப்படின்னா, அதாவது இது பையர்ஸ் இவ்வளோ தூரம் செல் பண்ணாங்க. ஸோ பையர்ஸ் இமீடியட்டாக வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் இதுக்கான டார்கெட் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். நாளைக்கான டார்கெட் வந்து மார்க்கெட் நாளைக்கு சேம் இதே மாதிரி பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதால நாளைக்கு இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, அகெயின் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் பண்ணி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த ஜூனை வந்து கிளியர் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,850 ஓகேவா? இந்த 24,850 இந்த மார்க்கெட் இந்த லெவலை கிளியர் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று ப்ரைஸ் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இன்னைக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இது நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு அக்ரெசிவ் ஒரு பையர்ஸ் வந்து அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் இதை கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும்.
நாளைக்கு போகுமா போகாதா அப்படின்றத விட நாளைக்கு என்ன நடக்குதுன்றத பாருங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இன்னைக்கான டேக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுதான்றதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே கான்செப்ட் தான் மேலே சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணிட்டா கண்டிப்பாக 1 or 2 டேஸில் இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணிடும் ப்ரைஸ். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான என்னோட வியூ. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் பண்ணாலுமே அதே மாதிரி அங்கே நிஃப்டியில் நடந்த அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நான் நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி இந்த ஹை பேங்க் நிஃப்டியில் இந்த ஹையை கிளியர் பண்ணும். ஓகேவா, இந்த ஹை கிளியர் ஆகும். சேம் டைம் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக மார்க்கெட் சேம் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்கும். இந்த ஹை கிட்ட தான் அடுத்த டார்கெட் இருக்குது. இது ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, இந்த ஹை. பட் இந்த பூர் ஹையை மார்க்கெட் சீக்கிரமாக கிளியர் பண்ணிடும். நாளைக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ஹையை கிளியர் பண்ணும். ஸோ இதுதான் நாளைக்கு எனக்கு செல் சைடு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னோட வியூவும் செல் சைடு கிடையாது. ஒன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் வேல்யூருக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே பை, இல்லைனா நோ ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் நடந்திருக்குன்னா ஃபின் நிஃப்டியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு ஆக்சுவலி ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ப்ரைஸ் இந்த பி ஷேப், எல்லாத்துலேயுமே பி ஷேப் ப்ரொஃபைல் ப்ரீவியஸ் டே இருந்துச்சு. அங்கே ஓப்பன் பண்ணி அங்கே அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ வேல்யூ ஏரியாக்கு கீழே தான், ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியாக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆச்சு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பட் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவோட ஹையிலருந்தே செல் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணும். இந்த ஹையை கண்டிப்பாக ப்ரைஸ் கிளியர் பண்ணும். இந்த ஹை அதாவது 23,700 சம்திங் இந்த ரேஞ்சு கண்டிப்பாக ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணும். இதை வந்து நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். நிறைய லெவல்ஸை கிளியரும் பண்ணியிருக்கும். ஸோ நாளைக்கு நோட் பண்ணுங்கள், இந்த லெவல்ஸை மார்க்கெட் கிளியர் பண்ணும் ஃபின் நிஃப்டியில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸில் என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஒன்ஸ் செல் சைடு வந்துச்சுன்னா ஒரு 2-3 டார்கெட் ஒன்று கொடுத்துருப்பேன். இது ஒரு ஏபி பொருளோ, இந்த ஏபி பொருளோ மார்க்கெட் கிளியர் பண்ணும், இந்த ஏபி பொருளோ கிளியர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஏபி பொருளை இதை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் சொல்லியிருப்பேன். இந்த ஜோன் இதுதான் இந்த 1 செகண்ட். ஒரு நிமிஷம், ஒரு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். எஸ், வந்தாச்சு. இந்த லெவல்ஸை மார்க்கெட் இது ஒரு டார்கெட், செல் டார்கெட்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டையும் மார்க்கெட் கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ நாளைக்கான டார்கெட் எல்லாமே ஹை சைடு தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு டைம் அதாவது பேக்கில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க லெவல்ஸ் எங்கே கொடுத்தன்றதை. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த அதாவது சிங்கிள் பிரிண்ட்ஸை பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணிவிடும் மார்க்கெட் அப்படின்னு. இன்றைக்கி அதுதான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க மார்க்கெட் வந்து. இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் காலி. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஃபின் நிஃப்டியில் இந்த வியூ தான். ஸோ இவ்வளோ தான் என்னோட வியூ. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி இன்னும் ஒரு சரியான புரிதல் இல்லைன்னா என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் இன்னும் நிறைய லேர்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.